வணக்கம். சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோழியிலேருந்து முட்டை வருமா, இல்லை முட்டையிலேருந்து கோழி வருமா? இது நம்ம எல்லாருக்குமே குழப்பத்தை அளிக்கிற ஒரு விஷயம். எல்லா முட்டைகளும் கோழியிலேருந்து தான் வருது, எல்லா கோழிகளும் முட்டையிலேருந்து தான் வருது. இதற்கான ஒரு புதிய விளக்கத்தை யுனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாண்டம் இயக்கவியலோட கருத்துப்படி எந்த ஒரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் தான் நடக்கணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா பஸ்லையும் போகலாம், இல்லை ட்ரெயின்லையும் போகலாம். இது ரெண்டில் எது வேணாலும் ஃபஸ்ட்டு நடக்கலாம், செகண்டும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவியல் மொழியில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டெஃபினைட் கேஷுவல் ஆர்டர். இது கோழிக்கும் முட்டைக்கும் பொருந்தும்னு அவர் ஒரு ஆய்வு மூலமாக விளக்குறாரு. இந்த இன்டெஃபினைட் கேஷுவல் ஆர்டரை லெபார்ட்டரியில் ஃபோட்டான்ஸை யூஸ் பண்ணி போலரைசேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. போலரைசேஷன் அப்படின்றது லைட் வேவ்ஸோட வைப்ரேஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இந்த ஆய்வப்போ லைட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஆர்டர் லைட்டோட ஷேப்புக்கு ஏற்றாற் போல இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸோட எஃபிஷியன்சி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இன்டெஃபினிட் கேஷுவல் ஆர்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. 2010 ஹெக்டர் அப்படின்ற கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஸ்காட்லாந்துலையும் இங்கிலாந்தில் சேர்ந்த ரிசர்ச் முட்டையோட கூட்டாக ஆராய்ச்சி பண்ணி புரோட்டீனோட பணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புரோட்டீன் ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படுதுன்னு அவங்க விளக்குறாங்க. ஆனால் அறிவியல் கூற்றுப்படி கோழி தான் முட்டைக்கு முன்னால் வந்திருக்கும் அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக நம்பப்படுது. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.